உள்ளம் கேட்குமே 2005ஆம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச திரைப்படம். எல்லா பாடல்களுமே ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட். இந்த படத்துக்கு வந்து 5 நபர்கள், இந்த படத்தோட கதை வந்து 5 கல்லூரி நண்பர்கள் ஒரு திருமணத்துல திரும்ப, அதாவது வெவ்வேறு இடங்களுக்கு டிராவல் ஆகி திரும்ப ஒரு கல்யாணத்துக்கு வரும்பொழுது அவங்களுடைய கல்லூரி நிகழ்வுகளுடைய ஃப்ளாஷ்பேக்கா விரியும்னு வச்சுக்கோங்களேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த 5 நபர்களுடைய முதல் பெயர் இருக்கு இல்லையா, எழுத்து, இதை வச்சு தான் அவங்க பெப்சின்னு வச்சாங்க பேர். பட் பெப்சி நிறுவனத்தோட அந்த விளம்பர உடன்படிக்கை வந்து முறிஞ்சதுனால உள்ளம் கேட்குமே அப்படின்னு மட்டும் வந்து டைட்டிலாக வந்து வச்சுருந்தாங்க. உள்ளம் கேட்குமே மோர் அப்படின்ட்டு அப்புறம் உள்ளம் கேட்குமே அப்படின்னு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். இதில் எண்ணெய் பந்தாட பிறந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது மாதிரி இதில் இருக்கிற எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் கல்ச்சுரலில் பாடுற பாடல்கள் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். லைவில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து 15 படம் பண்ணியிருப்பேன், அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் எதுனா இந்த படம் தான் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் கிடையாது, ஆர்யாவுக்கு, அசினுக்கு, பூஜாவுக்கு எல்லாருக்கும் இந்த படம் தான் வந்து ஃபர்ஸ்ட் படம். ஆனால் இந்த படம் வந்து ஒரு லாங் கேப்பில் வந்து ரிலீஸ் ஆகிறது ரொம்ப தள்ளி போச்சு. 3 வருஷம் கழிச்சு தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இது எல்லாருக்குமே 2வது படமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் வெவ்வேறு படங்கள் நடிச்சு அந்த படங்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு. இது 2வது படமாக போச்சு. இந்த படம் வந்து தெலுங்கில் வந்து பிரேமிஞ்சி சூடு அப்படின்ற பெயரில் வந்து டப்பிங் செஞ்சு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க.